கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாச மார்க்கத்தார். நமக்கு ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறதாம்? விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு கூடவே அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றால், வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, கலாத்தியர் 3:6, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டான். அவன் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம், தன் சரீரம் செத்து போனதையும் அறிந்திருந்தும் தனக்கு ஒரு குமாரனை தேவன் தருவார் என்று சொன்னதை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினால்தான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்றது. அதுபோலவே அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் இன்றைக்கும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தின் மூலமாய்தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அது சொல்லும்போது நம்ம விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்படியானால் நாம் ஆபிரகாமோடு சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படணும்னா நமக்குள்ள விசுவாசம் வரணும். விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால வரும். ஆகவே இந்த காலவெளியில் உங்களுக்குள்ளே விசுவாசம் வரும்படி நமக்கு முன்பதாக நடந்த சில வார்த்தைகளை கேளுங்கள். அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்குள்ளே விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆசீர்வாதத்திற்காக ரொம்பவும் ஓடாதீங்க. ஆசீர்வாதத்திற்கான வார்த்தைகளை, வேதத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தர் அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. அந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலேயும் எங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய விசுவாசத்தின் வழியாகவே வருகிறது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் விசுவாசத்தின் வழியாக ஆசீர்வதிக்கப்பட தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.